ஹரே கிருஷ்ணா. பாகவதத்தில் நிம்னகானாம் யதா கங்கா, வைஷ்ணவானாம் யதா சம்பு, தேவானாம் அச்சுதம் யதோ, புராணானாம் இதம் ததம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதில் வைஷ்ணவானாம் யதா சம்பு அப்படின்னு சொன்னால், வைஷ்ணவர்களே சிறந்தவர், முதன்மையானவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சிவபெருமான் பகவான் விஷ்ணுவுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தர். அது மட்டும் இல்லாமல் பக்தர்களுடைய ஒரு சங்கத்தை எடுத்துக்கிறதுலையும் பக்தர்களுக்கு சேவை செய்கிறதுலையும் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ அதனால் சிவபெருமான் நம்ம பாகவத நாள் அது ஸ்கந்தத்தில் பார்க்கலாம். பிரச்சேதர்களுக்கு எப்படி அவரே விருப்பப்பட்டு அவருக்கு தரிசனம் கொடுத்து அவங்களுக்கு பகவானை எப்படி பிரார்த்தனை பண்ணுறதுங்கிறதையும் சொல்லி கொடுக்குறத நம்ம பார்க்கலாம். அதனால் சிவபெருமான் மட்டும் இல்லை, எல்லா தேவர்களுமே விஷ்ணு பக்தர்கள், கிருஷ்ண பக்தர்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக மக்களுக்கு ஒரு பயம் இருக்குது. இவ்வளவு நாளாக நம்ம ஒரு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம், இப்போ அதை விட்டுட்டு என்ன இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கிருஷ்ணரை மட்டும் கும்பிட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம மேலே கோச்சுக்குவாங்களோ, நமக்கு ஏதாவது குடும்பத்துக்கு கெடுதல் வந்துடுமோ அப்படின்லாம் நினச்சி பயப்படுறதுண்டு. அந்த மாதிரி யாருக்கும் எந்த விதமான ஒரு பயமும் வர தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே விஷ்ணுவுடைய பக்தர்கள், கிருஷ்ணருடைய பக்தர்கள் தான். அதனால் ஒருத்தர் கிருஷ்ண பக்திக்கு வந்தார், பக்தி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அதை பார்த்து அவங்க மகிழ்ச்சி அடைய தான் செய்வாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் நினைப்பாங்களே தவிர அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதை நாம் சொல்கிறத விட சிவபெருமானே சொன்னால் எப்படி இருக்கும்? சிவபெருமானே இந்த கீதா மகாத்மியத்தில் சொல்கிறார். எப்படி அவர் வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப பிரியமானவர், வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிரியமானது அப்படிங்கிறத அவரே சொல்கிறார். ஸோ கீதா மகாத்மியம் 10வது அத்தியாயத்துக்கான ஒரு மகத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 10வது அத்தியாயத்துக்கான ஒரு மகத்துவத்தை சிவபெருமானே பார்வதிக்கு சொல்கிறார். ஸோ முன்னாடி ஒரு காலத்தில் காசி நகரத்தில் தீர புத்தி அப்படின்னு சொல்லி ஒரு பிராமணன் இருந்தான். ரொம்ப சிறந்த பக்தனாகவும் இருந்தான். அவனுடைய குணங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிரியமானது. சிவபெருமானே என்ன பண்ணுவாராம், அவன் போகிற இடத்துக்கெல்லாம் பின்னாடி அவனுக்கு போவாராம். போய் அவனுக்கு சேவை பண்ணுறது, அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லா விதமான கைங்கரியமும் சிவபெருமானே அந்த தீரபுத்திங்கிற பக்தனுக்கு செய்வாராம். அந்த அளவுக்கு இந்த பக்தன் ரொம்ப ஒரு சிறந்த பக்தனாக இருந்திருக்கான். எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவன், எல்லாருக்கும் நன்மை விரும்பக்கூடியவன். அந்த பக்தன் அவனுடைய ஒரு ஸ்பர்ஷத்தினால, அவனுடைய சங்கத்தினால, அவன்கிட்ட இருந்து கேட்கறதுனால எல்லாருமே என்னன்னாங்க பகவான் கிருஷ்ணருக்கு மேலான அந்த ஒரு அன்பை, அந்த ஒரு பக்தியை அடைஞ்சாங்க. அந்த அளவுக்கு அந்த பக்தன் ரொம்ப ரொம்ப தூய பக்தன். அதனால் சிவபெருமான் கூட என்ன பண்ணுறானா, அந்த பக்தனுடைய ஒரு சங்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கிறாராம். அப்போ அதை பார்க்கக்கூடிய சிவபெருமானுடைய ஒரு சர்வெண்ட், ஒரு சேவகன், பிரிங்கிரிதி அப்படின்னு சொல்லி ஒரு சர்வெண்ட், பிரிங்கிரிதி அப்படின்னு சொல்லி அந்த சர்வெண்ட் அந்த சர்வெண்ட் சிவபெருமான்கிட்டே டைரெக்டாக கேட்டுட்டாங்க, ஓ பகவானே, நீங்கள் எவ்வளவு சிறந்த ஒரு உத்தமமான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு ஆயிரக்கணக்கான கணங்கள், தேவர்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் இப்படி இவருக்கு சேவை பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே, அந்த அளவுக்கு இவர் என்ன ஒரு தபஸ்யம் பண்ணார், என்ன ஒரு காரியம் பண்ணார் அப்படின்னு சொல்லி இவருக்கு நீங்கள் இப்படி சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அதை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அந்த பிரிங்கிரிதி ரொம்ப பணிவோடு கேள்வி கேட்டாங்க. ஆனால் அதுக்கு சிவபெருமான் பதில் சொன்னார், இந்த பாரு, இந்த பக்தன் அப்படிங்கிறவன் என்னுடைய நந்தி எனக்கு எப்படி ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு சேவனோ, அதை விட இந்த தீரபுத்தி அப்படிங்கிற இந்த பக்தன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவன். ஏன்னா அவன்
இந்த கிருஷ்ண பக்தியை பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்ருக்கான். அந்த பிருங்கிரிதி அந்த தீரபுத்தி அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொல்லி அந்த பிருங்கிரிதி கேள்வி கேட்டதுனால, அவர் எப்படி இந்த ஒரு நிலைமை அடைஞ்சார் அப்படின்ற அந்த கேள்வியை கேட்டதுனால சிவபெருமான் அந்த ஸ்டோரியை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ ஒரு நாள் சிவபெருமான் கைலாச பர்வதத்தில் அவர் வந்து ஒரு இரவு நேரத்தில் அந்த ஒரு பூர்ண சந்திரனை வந்து ரசிச்சுக்கிட்டு அவர் அந்த கைலாசத்தில் ஒரு பகுதியில் புன்னாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மரங்கள் அடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி, தமிழில் கூட புன்னை மரம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த புன்னாகம் அப்படிங்கிற அந்த மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியில் சிவபெருமான் அந்த முழு இரவு நேரத்தில் அங்கே தனிமையில் அவர் வந்து உட்காந்து அந்த தனிமையை அனுபவிச்சுட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் திடீர்னு வந்து ஒரு புயல் காற்று வர்ற மாதிரி வந்து தோற்றம் அளிக்குது. பயங்கரமான ஒரு புயல் காற்று அடிக்குது. மரங்களெல்லாம் பயங்கரமாக வந்து ஆடுது. அதில் இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் வந்து கீழே விழுகுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த மணல்கள் எல்லாம் அப்படியே வந்து என்ன ஆகுது, எப்படி வந்து இந்த சூறாவளி காற்று அடித்தா அப்படியே வந்து அந்த மணலெல்லாம் வந்து சூறாவளி காற்றில் சுழந்து போகுமோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. ஏன் சடனாக இப்படி வந்து ஒரு சூறாவளி இந்த இடத்துல வர்றதுக்கான ஒரு அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி சிவபெருமான் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் சடனாக அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரூபம் அப்படியே பிரம்மாண்டமாக ஒரு இருளை இன்னும் இருளாக்கக்கூடிய விதத்தில் வந்து ஒரு ரூபம் அங்கே வந்து நிற்கிது. அதை பார்த்து சிவபெருமானுக்கு ஆச்சரியம். யார் நீ? இங்கே நீ வந்ததோடைய இங்கே வந்ததோட ஒரு காரணம் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு சிவபெருமான் யோசித்து பார்க்குறாரு. அந்த வந்த ரூபம் என்ன அப்படின்னு சொன்னால் அது ஒரு பறவை. அதுவும் சாதாரணமான ஒரு பறவை இல்லை, பிரம்மாண்டமான ஒரு பறவையாக இருக்குது. அந்த பறவை பார்ப்பதற்கு அன்னம் போல் வந்து காட்சி இருக்குது. அன்னப்பறவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அன்னப்பறவை. ஆனால் கலர் பார்க்குறதுக்கு கருப்பாக காக்கா மாதிரி வந்து இருக்குது. ஸோ கன்ஃபியூஷன், என்ன அது பார்க்குறதுக்கு அன்னம் மாதிரி இருக்குது ஆனால் கலர் வந்து எப்படி காக்கா மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த பறவைகிட்டே சிவபெருமான் கேட்குறாரு, யார் நீ, எங்கேருந்து வர்ற, உன்னை பார்க்குறதுக்கு வந்து அன்னம் போல் தெரியுது ஆனால் நீ கருப்பு கலரில் இருக்கிறே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த பறவை என்ன பண்ணுச்சு, ஒரு தாமரைப்பூ வந்து கொண்டு வந்திருந்தது. அதை சிவபெருமானுக்கு வந்து அர்ப்பணிச்சுட்டு அது தான் யார், எங்கேருந்து வந்தீங்கிற அதோடைய ஒரு கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்குது. சிவபெருமானே, நான் தான் பிரம்மாவுடைய வாகனமான அன்னம். ஸோ பிரம்மாவுக்கு வாகனமாக இருந்த அந்த அன்னம் இப்போ என்ன ஆச்சு, அது வெள்ளையாக இருக்கிறது கருப்பாக மாறிடுச்சு. நான் என்ன பண்ணேன், சூரத், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூரத் அந்த ஒரு பகுதியில் ஒரு அற்புதமான ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் நல்ல அழகான நறுமணமிக்க தாமரை மலர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு குளம் அது. எனக்கு அந்த தாமரை தடாகத்தை பார்த்த உடனே ரொம்ப ஆசையாக இருந்தது. அங்கே கொஞ்ச நேரம் நம்ம வந்து நீந்தி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அந்த குளத்துக்கு நான் வந்து போனேன். ஸோ அப்படி நான் அந்த குளத்தில் வந்து நீந்தி விளையாண்டுக்கிட்டு அங்கேருந்து சிறிது நேரம் கழித்து நான் கிளம்பலாம் அப்படின்னு நான் வந்து என்ன ஆனேன், நான் வந்து பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். அப்படி நான் பறந்து போக முயற்சி செய்த சமயத்தில் பறந்து சில தூரங்கள் போகக்கூடிய கொஞ்ச நேரத்தில் நான் வந்து என்ன ஆனேன், அங்கேருந்து நான் கீழே விழுந்துட்டேன். ஏன் கீழே விழுந்தேன் அப்படின்றது எனக்கே வந்து புரியலை. ஆனால் கீழே விழுந்த சமயத்தில் நான் என்ன ஆகிட்டேன், அப்படியே நான் வந்து கருப்பு கலராகவும் நான் வந்து மாறிட்டேன். ஸோ ஏன் நான் வந்து கருப்பு கலராக மாறினேன், ஏன் கீழே விழுந்தேன் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் எனக்குமே வந்து புரியலை. இது எதனால் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்படி நான் வந்து ஒரு குழப்பத்தோடையும் ஒரு பயத்தோடையும் வருத்தத்தோடையும் நான் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த குளத்தின் நடுவில் இருந்து ஒரு சுழல் வந்து ஏற்பட்டது. அந்த சுழலுக்கு நடுவில் ஒரு அழகான ஒரு பெண் வந்து தோன்றினாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், இம்மிடியட்டாக அந்த பெண்கிட்ட நான் வந்து போனேன். யார் நீங்கள், எங்கேருந்து வரீங்க, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டது, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி அது கேட்கும்போது அதுக்கு அந்த பெண் வந்து சொன்னாங்க, கவலைப்படாத, உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தாமரை தடாகத்தில் நான் இருக்கிறேன். நீ பறக்கும்போது என்னையை வந்து தாண்டி எனக்கு மேலே நீ வந்து பறந்து போகணுன்னு நீ நினச்சதுனால என்னாச்சு, உனக்கு இந்த ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டது. ஆனால் உன்னுடைய இந்த நிலைமையை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்ததுனால உன் மேலே நான் வந்து பாவப்பட்டு நான் என்ன பண்ணுறேன்,
உனக்கு நான் இப்போ காட்சி கொடுத்து இந்த நிலமையிலேருந்து நீ எப்படி வெளியில் வருதுன்றதையும் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், நான் எப்படி இங்கே வந்தேங்கிறதையும் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் தன்னுடைய பூர்வ ஜென்மத்தை பற்றின ஒரு கதையை வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த பெண் தன்னுடைய பூர்வ ஜென்மத்தில் ஒரு பிராமண பெண்ணாக வந்து இருந்திருக்கிறாங்க. தன்னுடைய கணவனுக்கு ரொம்பவும் ஒரு அன்போட ஒரு அந்த பதிவிரதத்தன்மையோடு வந்து சேவை செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக வந்து இருந்தாங்க. கணவனுக்கு அனைத்து விதமான சேவையும் வந்து செய்து ஒரு சிறந்த ஒரு பத்னியாக அவங்க வந்து இருந்தாங்க. அப்படி கணவனுக்கு எல்லா விதமான ஒரு சேவையும் செய்துக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் ஒரு நாள் வந்து தன்னுடைய கணவனுக்கு சேவை செய்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு பறவை, மைனான்ற ஒரு பறவை எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம், கருப்பு கலரில் சின்னதாக இருக்கும். அந்த பறவை வந்து அந்த இடத்துல வந்தது. அந்த பறவையை பார்த்து நான் என்ன கொஞ்சம் வந்து கவனம் சிதறிட்டேன். என்னுடைய கணவருடைய சேவையிலேருந்து நான் திசை மாறி அந்த பறவை மேலே என்னுடைய கவனம் போயிடுச்சு. அதனால் என்னுடைய கணவருக்கு செய்யக்கூடிய சேவை வந்து கொஞ்சம் தாமதமானது. அதனால் என்னுடைய கணவர் வந்து என்னானார், என் மேலே கோபப்பட்டு அவர் எனக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்து, நீ என்னாகு அதே மாதிரி ஒரு மைனாவாகவே போ அப்படின்னு சொல்லி என்னை வந்து சபிச்சிட்டாரு. அதனால் நான் நான் ஒரு மைனாவாக நான் மாறிட்டேன். நான் ஒரு மைனாவாக மாறினா கூட என்னுடைய கணவருக்கு நான் ரொம்ப வந்து பணிவோடு, நான் ஒரு பதிவிரதா தன்மையோடு நான் வந்து சேவை செஞ்சதுனால எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ரிஷிகளுக்கு மத்தியில் நான் வாழக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஸோ ரிஷிகளுடைய குழந்தைகள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க என்னை வந்து எடுத்து வளர்த்தாங்க. அப்படி அவங்க என்னை வந்து எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த ரிஷிகளுடைய குழந்தைகள் எல்லாம் வந்து பகவத்கீதையுடைய 10வது அத்தியாயத்தை அவங்கெல்லாம் பாராயணம் பண்ணுறது அவங்களுடைய ஒரு வழக்கம். அதனால் நானும் அவங்களோட இருந்து என்ன பண்ணேன், அந்த பகவத்கீதையுடைய 10வது அத்தியாயத்தை நானும் வந்து கற்றுக்கிட்டேன். அப்படி அவங்களோட இருந்து அந்த பகவத்கீதை 10வது அத்தியாயத்தை நான் வந்து பாராயணம் செய்து நானும் வந்து கற்றுக்கிட்டு ஒரு நாள் என்னாச்சு, நான் அந்த மைனா தேகத்தையும் நான் வந்து விட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த மைனா தேகத்தை விட்டதுக்கப்புறமா இந்த பகவத்கீதை 10வது அத்தியாயத்தை நான் வந்து பாராயணம் செய்ததுனாலையும் கேட்டதுனாலையும் அடுத்த பிறவியில் நான் வந்து என்னானே பத்மாவதி அப்படிங்கிற தேவலோகத்து ஒரு அப்சரஸாக நான் வந்து பிறந்தேன். அப்படி நான் வந்து ஒரு அப்சரஸாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இப்போது இந்த குளத்தில் ஒரு நாள் நான் வந்து என்னானே குளிக்கிறதுக்காக நான் வந்தேன். அப்படி இந்த குளத்தில் நான் குளித்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கே திடீர்னு வந்து துர்வாச முனி வந்து வந்தார். அப்போ அந்த துர்வாச முனி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் இப்படி குளிக்கக்கூடிய ஒரு காட்சியில் இப்படி இருந்தால் அது வந்து அவமரியாதையாச்சே, நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், இமீடியட்டாக நான் என்னுடைய முழு ரூபத்தையும் வந்து ஒரு தாமரை போல் வந்து நான் தாமரை மலர் போல் நான் வந்து மாற்றிக்கிட்டேன். ஒரு பெண்ணுடைய ஒரு ரூபம் டோட்டலாக அது வந்து ஒரு தாமரை மலராக மாறினா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி வந்து அந்த பெண், அந்த அப்சரஸ் வந்து மாறிட்டாங்க. இப்போது துர்வாசருக்கு இது எல்லாமே வந்து தெரிஞ்சது, இப்படி வந்து இந்த பெண் இப்படி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அது அவரை போன்ற ரிஷிகளுடைய திருஷ்டி சாதாரணமானது இல்லையா. அதனால் அவருக்கு அது தெரிஞ்சதுனால என்ன பண்ணார், கோபத்தில் அவர் வந்து சபிச்சிட்டார். நீ என்ன பண்ண, என்னை ஏமாத்துறதுக்காக இப்படி வந்து ஒரு தாமரையோடைய ரூபத்தை எடுத்த இல்லையா, இப்படியே நீ வந்து என்ன பண்ண, ஒரு 100 வருஷ காலம் நீ இங்கேயே எப்படியே கடை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், அவர் வந்து சபிச்சுட்டு போயிட்டார். ஸோ அந்த சாபத்தில் நான் இங்கே இந்த மாதிரி வந்து இந்த தாமரை குளத்தில் இந்த தாமரை மலர்களாக நான் வந்து இருந்தேன். இப்போது நீ இங்கே வந்து என்னையை தாண்டி போகிறதுக்கு முயற்சி செஞ்ச, அப்படி நீ தாண்டி முயற்சி செஞ்சப்போ இப்படி இந்த சமயத்தில் ஒன்றால் எனக்கு என்னாச்சு, திரும்ப நான் என்னுடைய இந்த அப்சரஸ் தேகத்தை எடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சது. அதனால தான் நான் உன்னைய இப்படியே இதே நிலைமையில் விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசில் உனக்கு முன்னாடி நான் வந்து காட்சி கொடுத்தேன். அதனால் இப்போ நீ என்ன பண்ணுன்னா, என்கிட்ட இருந்து பகவத்கீதை 10வது அத்தியாயத்தை நீ வந்து கற்றுக்கோ, இதை நீ வந்து ரெகுலராக வந்து பாராயணம் பண்ணு, இந்த நிலைமையிலேருந்து நீ விடுபடுவ அப்படின்னு சொல்லி அந்த அப்சரஸ், பத்மாவதிங்கிற அப்சரஸ் சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பகவத்கீதையோடைய அந்த 10வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணியே அப்படியே அவங்க வந்து என்ன ஆயிடுறாங்க, அவங்க வந்து வைகுண்டம் போயிடுறாங்க. ஸோ இப்போது இந்த அன்னப்பறவை கருப்பு கலராக மாறிடுச்சு இல்லையா, அது என்ன பண்ணுச்சு, அங்கேருந்து ஒரு தாமரை மலரை எடுத்துகிட்டு வந்து சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு இந்த நடந்த கதைகளெல்லாம் சொல்லிவிட்டு
அந்த அன்னம் என்னாச்சு, தன்னுடைய உடலை விட்டுச்சு. ஸோ அந்த அன்னம் அதுக்கப்புறமா இந்த காசி நகரத்தில் ஒரு பிராமணனா, அது வந்து தீரபுத்தி அப்படின்ற ஒரு பிராமணனா அது வந்து பிறந்தது. இதெல்லாம் சிவன் வந்து பார்வதிக்கு சொல்லிகிட்டு இருக்கிறார். ஸோ அதனால் இந்த தீரபுத்திங்கிற பிராமணன் அவன் வந்து குழந்தையில இருந்து என்ன பண்ணான், ரொம்ப கிருஷ்ணருக்கு மேலே அற்புதமான ஒரு பக்தியை வந்து வச்சுருந்தான். ஸோ சிறு வயதில் இருந்தே இந்த பகவத்கீதை 10வது அத்தியாயத்தை வந்து பாராயணம் பண்ணுறத ஒரு வழக்கமாக வச்சுருந்தான். அதனால் தினமும் வந்து அவன் பகவத்கீதை 10வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவான். அதை பாராயணம் பண்ணி பண்ணி பகவானுக்கு மேலே உன்னதமான அந்த அன்பு தொண்டை அவன் வந்து வளர்த்துருந்தான், பிரேமையை அடைஞ்சிருந்தான். அதனால் அவனுடைய சங்கத்தில் யார் வந்தாலுமே வந்து பக்தர்களாக மாறினாங்க. அவன் வந்து எப்படிப்பட்டவனாக கூட இருக்கலாம். அவன் வந்து ஒரு கொலைகாரனாக இருக்கலாம், திருடனாக இருக்கலாம், ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு பிராமணனாக இருக்கலாம், இல்லை யாராகனா இருக்கலாம். யாரெல்லாம் அவனுடைய சங்கத்தில் வர்றாங்களோ எல்லாருமே வந்து என்ன ஆயிடுறாங்க, கிருஷ்ணருக்கு மேலே வந்து ஒரு பக்தி அடைகிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவன் வந்து கிருஷ்ணரை நேரடியாக தரிசிக்கக்கூடிய மாதிரியான ஒரு நிலைமையை வந்து அடைகிறான். அது பரவாயில்ல, அவனோடைய அந்த அனுகிரகத்தினால யாரெல்லாம் அவனை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கூட வந்து கிருஷ்ணரை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவனால் வந்து கிடைக்கிது. ஸோ அந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு தூய பக்தியை வந்து பயிற்சி பண்ணிகிட்ருக்கிறான். அதனால் நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், இந்த தீரபுத்தியோடைய சங்கம் எனக்கு வேணும்னு நான் அவன் பின்னாடி வந்து சுற்றிக்கிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே சிவபெருமான் இந்த பிருங்கிரிதிங்கிற தன்னுடைய சர்வெண்ட்டுக்கு இந்த ஸ்டோரியை வந்து சொல்கிறார். ஸோ அதனால் இந்த தீரபுத்தி அப்படின்றவன் யார், இதுக்கு முன்னாடி வந்து அந்த அன்னம். ஸோ இந்த பிறவியில் இந்த பகவத்கீதை 10வது அத்தியாயத்தை வந்து ரொம்ப தீவிரமாக பாராயணம் செய்து தன்னுடைய நிலைமையை மீண்டும் வந்து அடைகிறான். அதாவது பிரம்மாவுடைய ஒரு வாகனமாக. அதுக்கப்புறமா வைகுண்டத்தையும் அடைகிறான். ஸோ இந்த மாதிரி இந்த பகவத்கீதை 10வது அத்தியாயத்துடைய ஒரு பாராயணம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுது, நமக்கு தேவர்களை கூட வந்து நம்ம மேலே கருணையாக செயல்பட வைக்குது அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். பகவத்கீதை 10வது அத்தியாயம் மட்டும் இல்லை, பகவான் கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய பக்தி தொண்டு எல்லாமே தேவர்களை கூட வந்து திருப்தி பண்ணுது, அவங்கள கூட நம்ம மேலே கருணை கொள்ள வைக்குது அப்படிங்கிறத நாம் வந்து இந்த கதை மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தேவர்களையும் நாம் வந்து அவமதிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இதில் நாம் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே கிருஷ்ணருடைய பக்தர்களாக இருக்கிறதுனால எந்த தேவர்களையும் நாம் வந்து அதை அவமதிக்கக்கூடாது. இதெல்லாம் பிரபுபாதர் வந்து நமக்கு அவருடைய பொருளுரையில் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துருக்கிறார். தேவர்கள் எல்லாம் கிருஷ்ணருடைய சிறந்த பக்தர்கள்ங்கிறதுனால நாம் அவங்களுக்கு எப்போதுமே வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறார். ஸோ அதனால தான் பகவத்கீதை பாராயணம் பண்ணுறதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், பிரபுபாதர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பொருளுரைகளையும் சேர்த்து நம்ம படிக்கும்போது அதில் இருந்து நாம் நிறைய உள்ளர்த்தமான விஷயங்கள் எல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும், கற்றுக்க முடியும், தெளிவுக்கு வந்து அடைய முடியும். அதனால் பகவத்கீதை, பாகவதம் போன்ற கிரந்தங்களுக்கு பிரபுபாதர் கொடுத்துருக்கக்கூடிய விளக்க உரைகளோட சேர்ந்து நம்ம வந்து படித்து என்ன பண்ணணும், சரியான அர்த்தங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணருக்கு தூய்மையான அந்த பக்தி தொண்டை நாம் வந்து பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும். அப்படி நம்ம வந்து முயற்சி செய்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் இந்த பிறவிலேயே பகவான் கிருஷ்ணரை அடைய முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஹரே கிருஷ்ணா.